வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 மாக்களை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். முதல் மா மாவிலை தோரணம். மாவிலை தோரணம் ஏன் கட்டுறோம் வீட்டில் உங்களுக்கு தெரியுமா? புதுமனை புகு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஐயரை கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணுறோன்னு வைங்க, அவர் லிஸ்ட்டு கொடுக்கும்போது மாவிலை ஒரு கொத்து அப்படின்னு சொல்லிடுவார். எதுக்காக அதை சொல்கிறாரு? அதை ஏன் நம்ம வீட்டில் வாசலில் தோரணமாக கட்டணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அது நிறைய விஷயம் இருக்கான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதுமனை புகு விழாவில் இந்த மாவிலை தோரணம் கட்டாயமாக இருக்கும். நிலவாசப்படி மெயின் டோரில் இருந்து உள்ள எத்தனை கதவுகள் இருக்கோ எல்லா நிலவாசப்படியிலையும் கட்டி தொங்க விடுவாங்க. பூஜை பண்ணும்போது அந்த பூர்ண கும்பம்னு சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் அந்த தேங்காயை வைக்கும்போது சுற்றி வர அந்த மாவிலையும் வச்சுருப்பாங்க. அதில் அதே மாதிரி தீர்த்தம் தெளிக்கும் போதும் அந்த சொம்பில் அந்த மாங்குத்தை விட்டுத்தான் எடுத்து தெளிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 2-3 பேரை கேட்டால் ஐயர் சொன்னார் வாங்கிட்டு வந்தேன், எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்களே அப்படிங்கிறாங்க. ஏன் நீ பண்ணுறேன்னா தெரியல. ஒன்றும் இல்லைங்க, மாவிலைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கான். அதாவது தீய சக்திகள் அல்லது அந்த போன்ற விஷ வாயுக்கள், கிருமிகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது இழுத்துருமோ. இப்போ இந்த சாக்கடையிலெல்லாம் மனிதர்கள் இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த செப்டிக் டேங்க் இந்த மாதிரி இடங்கள்ல அங்கே விஷவாயு தாக்கி பலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் சேர்ந்திருக்க இடத்துல இதுபோல் விஷவாயுக்கள் தானாக உருவாகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல இறங்கி வேலை செய்யணுன்னாலோ தூர் வாரணுன்னாலோ இல்லை ஏதோ ஒன்று கீழே காண போனதை பெரிய ஆழமான கிணத்துல இறங்கி தேடணும் அப்படின்னு சொன்னாலோ என்ன பண்ணுவாங்களாம், முதல்ல பெரிய மாங்கிளை இலையோட கொத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளையை வெட்டி அந்த கிணத்துக்குள்ளே முக்கிடுவாங்களாம். முதல்ல கொஞ்ச நேரம் அது ஊறின பிறகு அந்த கிளையை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு செய்கிறவங்க அந்த உள்ளே போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஏற்கனவே இது போல் ஏதாவது விஷவாயுக்கள் இருக்குமானால் தெரியாது, டெஸ்ட் பண்ணியா பார்க்க முடியும். இருந்தால் அதை இது அப்புறப்படுத்திடும். அதே மாதிரி ஒரு விசேஷ வீட்டுக்கு பல பேர் வருவாங்க, பல இடங்கள்லேருந்து வருவாங்க, பல வழிகளில் வருவாங்க. அங்கேருந்து யாராவது ஒரு கிருமிகளை கொண்டு சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த மாவிலையை அங்கே நம்ம கட்டுறோம். இதுதான் விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கும் மாவிலைக்கு எங்கடா போகிறது அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம தான் மரங்களை நிறைய வெட்டிட்டோமே, நமக்கே தெரியுமே, பிளாஸ்டிக்கில் வாங்கி கட்டிடுறாங்க. அது அலங்கார பொருளாக இருக்குமே தவிர கிருமி நாசினியாக பயன்படாது. இதுதாங்க மாவிலையில் உள்ள தத்துவம். அடுத்த மா என்ன தெரியுங்களா, மாக்கோலம். விசேஷ வீட்டில் நிறைய மாக்கோலம் போடுவாங்க. மாக்கோலம்ங்கிறது என்ன, அரிசியை அரைச்சி அந்த அரிசி மாவை எடுத்து தண்ணியில் கலந்து ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் ஒரு கோடு போட்டால் இழுத்தா வர்ற அளவுக்கு உண்டான பதத்தில் மாக்கோலம் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய தர்மம், தானம், அதில் இருக்கிற வள்ளல் தன்மை பெருசாக இருக்கணும். சின்ன சின்ன எறும்புகள், ஈக்கள், வேறு சில பூச்சிகள் அதுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நல்ல நாள் விசேஷ நாளில் வாசல் பூரா வீடு பூரா கோலத்தை போடுங்கிறாங்க. அப்போ அதில் உள்ள அந்த அரிசி மாவு துகள் அது பவுடர் மாதிரி தான் இருக்கும், வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் எறும்புக்கு அந்த ஒரு துகள் பவுடர் ஒரு வேளை சாப்பாடாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் மிதிக்காமல் அந்த கோலத்தை அழிக்காமல் வச்சு பாருங்கள், 1 நாள் 2 நாள் கழித்து பல இடங்களில் கோலம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்னா, யாரையா ஒவ்வொரு விசேஷத்துக்கும் கோலம் போடுறது, குனிஞ்சு நிமிர முடியல, இடுப்பு வலி, கால் வலி, முதுகு வலி, எல்லா வலியும் இருக்குது, யாரும் பொறுமையாக உட்காந்து போடுற அளவுக்கு ஆள் இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெயிண்டில் கோலம் போட்டுறாங்க. இது மறுபடியும் அலங்காரத்தின் கீழ் வருமே தவிர பக்திமயமாகவோ அல்லது உணர்வுபூர்வமாகவோ அல்லது சிறு சிறு பூச்சிகள், எறும்புகள், ஈக்கள் போன்றவற்றிற்கு நாம் உணவளிக்கிறோம் என்ற கேட்டகரியில் வரவே வராதுங்க. எல்லாமே சாங்கியம் கரெக்டு, ஆனால் பிரயோஜனம் மாறிடுது. இதுதான் இன்றைய விஷயம்.
மாக்கோலம் மாவிலை. புரிஞ்சிட்டிங்களா? கூடுமான வரைக்கும் அரிசி மாவில் கோலம் போட பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சி மாயிலை வாங்கிட்டு வந்து தோரணமாக கட்டுங்க. சாங்கியத்தை கரெக்டாக பண்ணுறீங்க, அது ஒரு பயமாக கூட இருக்கலாம், அல்லது பழக்க தோஷமாக இருக்கலாம். ஏன்னு தெரிஞ்சுட்டு பண்ணலாமே. சரிதானே? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.